நீதி தராசில் நாயகர்களாம் நடுவர்களே, என்னுடன் சொல்யுத்த களம் காடும் சக ஆசிரிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு நிறை வணக்கங்கள். ஆசிரியர்களாகிய நாம் மத்திய அரசு மனித வள மேம்பாட்டுத்துறையின் அங்கங்கள் என்பதை உணர்ந்துள்ளோம். மத்திய மாநில அரசுகள் இணைந்து நடைமுறைப்படுத்தும் புதிய பாரதம் எழுத்தறிவு திட்டம் வெற்றி பாதையை அடைய வேண்டி அவசியத்தை எடுத்து இயங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என் சிந்தனையில் சிறையிருக்கும் எழுத்தறிவு சார் எண்ணங்களை எழுத்தறிவற்றோர் நலனுக்காகவும் இப்பொழுது உங்கள் செவிகளுக்காகவும் விடுதலை செய்ய விழைகின்றேன். எழுத்தறிவுக்கு ஐநா வழங்கும் வரையறை என்னவென்றால், ஒருவன் ஒரு மொழியை படிக்கவும் எழுதவும் புரிந்து கொள்ளவும் இயல்வதே என்று. நம் சுற்றத்தார் அனைவரும் இந்த வரையறைக்குள் வருகின்றனரா? சிந்திப்போம். பல்லாண்டுகளுக்கு முன் வள்ளுவர் தம் குரலில் எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்று ஒரு மனிதன் உலகில் வாழ்வதற்கும் உலகோடு தன்னை தொடர்பு படுத்திக் கொள்வதற்கும் எண்ணறிவும் எழுத்தறிவும் அவசியம் என்பதை அறைகூவல் விடுத்து எழுத்தறிவு விதையை தூவி சென்றார். ஆனால் கண்ணிருந்தும் குருடராய் வாழும் மானிடம் அதை ஏற்க மறுப்பதால் இன்றும் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எடுக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் கூட எழுத்தறிவு விகிதம் முன்னேற்றத்தில் முரண்படுகிறது. அதிலும் பாலின வேறுபாடு மண்டியிட்டு கிடக்கிறது. அரசும் எழுத்தறிவு இயக்கம், அறிவொளி இயக்கம், முதியோர் கல்வி என எழுத்தறிவுக்காக பல வடிவங்களை கொடுத்து கொண்டுதான் வந்தது. அதன் ஒரு பரிணாம வளர்ச்சி தான் இந்த புதிய பாரதம் எழுத்தறிவு திட்டம். இதன் இலக்கு 21ஆம் நூற்றாண்டிற்கு வாழ தகுந்த மனிதனை உருவாக்குவதும் ஒவ்வொரு ஆண்டும் 1 கோடி மக்கள் எழுத்தறிவுள்ளவனாக மாற்றுவது என 2022 முதல் 27 வரை 5 ஆண்டுகளில் 5 கோடி மக்களை எழுத்தறிவுள்ளவனாக மாற்ற முனைகிறது. ஆனால் எழுத்தறிவுற்றோர் நம்மை சுற்றியுள்ள சமூகத்தில் சந்திக்கும் அவலங்களையும் அவர்கள் தொட முடியாத சிகரங்களையும் சிந்திக்க ஒரு நிமிடம். ஒருவன் எழுத்தறிவில்லாத ஒருவன் பேருந்தில் பயணிக்க நினைக்கிறான். பேருந்து நிறுத்தத்தில் வந்து, தம்பி, இந்த பேருந்து எங்கே செல்கிறது என்று கேட்பதற்குள் தம்பி வழித்தடத்தை கூறி முடியும் முன் அவர் பயணிக்க வேண்டிய பேருந்தே அவர் முகத்தில் கரியை பூசி சென்று விடுகிறது. இங்கு அவர் சந்திப்பது தன்மான சிகரத்தின் தளர்வு. இவர் தன்னம்பிக்கையின் சிகரத்தை தொட முடியுமா? ஒரு எழுத்தறிவில்லாத ஒருவன் செய்தித்தாளை வாசித்து பொது அறிவை வளர்க்கத்தான் முடியுமா? தன்னை உலகோடு தொடர்பு படுத்த முடியுமா? இல்லை, ஒரு வானொலி தொலைக்காட்சியை கேட்டு கூட செய்திகளை புரிந்து கொள்ளதான் முடியுமா? எழுத்தறிவில்லாதவனுக்கு வட்டார வழக்கை மட்டுமே தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். உதாரணமாக, உன்னிடம் இருக்கிறதா என்ற வினா தொடருக்கு பதில் வராது. உன்னாண்ட கீதா என்றால்தான் கீது என்று பதில் வரும். அப்படி இருக்கையில் இவர்கள் உலகோடு தன்னை தொடர்பு படுத்துவதும் அறிவின் சிகரத்தை அடைவதும் எப்போது? சிந்திப்போம். அடுத்ததாக, இவர்கள் பெற்றோர் எழுத்தறிவற்ற பெற்றோரை காரணம் காட்டி எத்தனையோ பிள்ளைகள், கல்லூரி மாணவர்கள் பெயர் சொல்ல முடியாத கட்டணங்களின் பெயர்களை கூறி எழுதியும் பெற்றோரை ஏமாற்றும் கொள்ளையர்களாக மாறும் காலம் இது. மறுக்க முடியுமா? மேலும் எழுத்தறிவின்மையை ஆயுதமாக்கி தமது உடைமைகளையும் சொத்துக்களையும் முத்திரை தாளில் கையொப்பமிட்டு தன்வசப்படுத்தும் பிள்ளைகளும் சகோதரர்களும் வாழும் காலம் மறுக்கத்தான் முடியுமா? இவ்வாறு எழுத்தறிவற்றோர் ஏராளம் ஏமாற்றப்படுதல்களுக்கு உள்ளாகின்றனர். அது மட்டுமா?
சில நேரங்களில். உதாரணமாக, ஒரு கதவு முன் இவர் நின்றிருப்பார், எழுத்தறிவற்றவர். அந்த கதவிலே தள்ளு இழு என்று எழுதப்பட்டிருக்கும். அதை அவர் வாசிக்க முடியாமல் திறப்பதா இழுப்பதா என்று திணறிக் கொண்டிருப்பார். அங்கே ஒரு கற்றவர் வந்தால் அவர் தள்ளவோ இழுக்கவோ செய்து அதை திறந்து விடுவார். அப்போதுதான் தெரியும் இந்த எழுத்தறிவற்றவனுக்கு நாம் ஏமாந்து விட்டோமே என்று. ஏமாறாமை என்னும் சிகரத்தை இவர்கள் எப்போது ஏற முடியும்? வங்கிகளில் பார்த்திருப்போம், அரசு அலுவலகங்களில் பார்த்திருப்போம். இவர்கள் ஒரு படிவத்தை தூக்கி கொண்டு கூனி குறுகி, எனக்கு எழுதவும் தெரியாது, தொகையை எழுதவும் தெரியாது, சிறிது எழுதி தருவீர்களா என்று கூனி குறுகி இரவலர் போல் இறந்து நிற்கும் காட்சி. இவர்கள் தான் சமூகத்தின் எழுத்தறிவின்மையை உலகிற்கு காட்டும் கண்ணாடிகள். இவர்கள் தன்மானம் என்னும் சிகரத்தை தொட முடியுமா? அடுத்ததாக, ஒரு எழுத்தறிவற்றவனுக்கு தன்னுடைய உள்ளத்து உணர்வுகளையும் சமுதாய வளர்ச்சிக்கான சில செயல் திட்ட வடிவங்களும் அவருக்குள் இருக்கும். ஆனால் அதை தயக்கமின்றி தன் சமூகத்தினருடன் எடுத்து வைக்க முடிகிறதா? இல்லை. அவரே தயக்கம் தவிர்த்து தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தினாலும் அதை ஏற்றுக்கொள்ள யார்தான் இருக்கிறார்? இவன் பெருசா பேச வந்துட்டான் என்று அவரை மட்டம் தட்டுகிறார்கள். எழுத்தறிவற்றோரை அன்பு காட்டவும், அவர்களை தம்மோடு ஒன்று சேர்க்கவும், அவர்களை ஏற்றுக்கொள்ளவும் இந்த சமுதாயம் முன்வருவதில்லை. அங்கு சிதைவு பெறுவது சமூக நல்லிணக்கம் என்னும் சிகரம்தான். அடுத்ததாக, ஒரு திரைப்பட காட்சி எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஒரு விவேக் ஒரு பார்வை பரிசோதனை செய்பவராகவும் தெரிகிறதா அவர் சிறியதாகவும் பெரியதாகவும் எழுதிப்பார்கள். அட ஆவே தெரியாதாடா என்பது நகைச்சுவையாக இருந்தாலும் இவைதான் சமூகத்தின் பிம்பங்கள். இத்தகையோரை நாம் பணியமர்த்தப்படும் தேர்தல் நேரத்தில் பணியமர்த்தப்படும் வாக்குச்சாவடிகளில் பார்த்திருப்போம். தன்னுடைய வாக்குரிமையை முறையாக செலுத்த முடியாமல் திணறிக் கொண்டிருப்பதை இத்தகையவர்களால் ஜனநாயகம் ஜொலிக்க முடியுமா? ஜனநாயகம் என்னும் சிகரம் எப்போது உயரும்? இவ்வாறு எழுத்தறிவற்றவர் அடைய முடியாத, தொட முடியாத தனக்கான சிகரங்கள், சமூகத்திற்கான சிகரங்கள், நாட்டிற்கான சிகரங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். இவர்களை சிகரம் தொட வைப்பதற்காக, நம் நாட்டை வல்லரசாக மாற்றுவதற்காக, நம் நாட்டு முன்னேற்றத்திற்காக அரசு கொண்டு வந்திருக்கும் திட்டமே இந்த புதிய பாரதம் எழுத்தறிவு திட்டம். 21ஆம் நூற்றாண்டு மனிதன் என்றால் நல்ல குடிமகனாக மாறுவான், நாடு முன்னேறும் என்பதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் இத்திட்டம். அவர்களை சிகரம் தொட வைக்க முடியும். இதில் 5 முக்கிய அம்சங்களை, முக்கிய குறிக்கோள்களால் அவர்களுக்கான கற்றல் தளங்களையும் கற்றல் பொருட்களையும் வழங்கி அடிப்படை எழுத்தறிவுக்கும் எண்ணறிவுக்கும் வழிவகை செய்கிறது. எண்ணறிவு பெற்றுவிட்டால், எழுத்தறிவு பெற்றுவிட்டால் தான் தன்னம்பிக்கையும் தன்மானமும் பிறப்பெடுக்கும். அடுத்ததாக, வாழ்க்கை திறன்களான பொருளாதார அறிவு, தகவல் தொழில்நுட்ப அறிவு, வியாபார யுக்தி, குழந்தை பராமரிப்பு, சுத்தம், சுகாதாரம், விழிப்புணர்வு என வாழ்வின் விழுமியங்களை இந்த தன்னார்வலர்கள் களப்பயணங்கள், மருத்துவமனை, வங்கிகள் என களப்பயணங்கள் அழைத்து செல்லுதல், ஒளி பேழைகள் காண்பித்தல் என பல்வேறு அணுகுமுறைகளால் வாழ்க்கை திறன் பாதையில் இவர்களை கொண்டு சேரப்படுகிறார்கள். அடுத்ததாக, 3வது இலக்கான வேலை வாய்ப்புக்கான திறன்கள். எழுத்தறிவும் எண்ணறிவு சார்ந்த உள்ளூர் வேலை வாய்ப்புகளில் இவர்களை அமர்த்துவதற்காக அடிப்படை கல்வியை கற்றுக் கொடுக்கிறது. ஏன், ஒரு மளிகை கடையில் வேலை பார்க்க வேண்டும் என்றாலும் மளிகை சாமான்களின் பெயர்கள் எழுதவும், வாசிக்கவும், கூட்டவும், கழிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும் அல்லவா? அதை புதிய பாரதம் திட்டம் நிவர்த்தி செய்கிறது அல்லவா? அடுத்ததாக, வாழ்க்கை
வாழ்க்கை அடிப்படை கல்வி. ஒரு முதியவர் கல்வி கற்றுவிட்டால் தன் பேர குழந்தைகளை, இளைய சமுதாயத்தை சிறப்பாக கொண்டு வர முடியும். அதற்கான வழிவகையும் இத்திட்டத்தில் இருக்கிறது. ஆளுமை திறன்களை முதியவர் உருவாக்குவதற்கு, மனப்பான்மை மேம்படுத்துவதற்காக விளையாட்டு, கல்வி என விளையாட்டு, கலை என அவர்களை ஊக்கப்படுத்தி இத்திட்டத்தில் ஒன்று சேர்க்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அருமையான புதிய பாரதம் எழுத்தறிவு திட்டத்தில் எழுத்தறிவற்றோரை கொண்டு சேர்ப்பது நம் பள்ளியின் ஒரு அழகுதான். எழுத்தறிவற்றோரை கணக்கெடுப்பதும் அவர்களுக்கு சமூக அக்கறை கொண்ட தன்னார்வலரை நியமிப்பதும் நமது கடமை. நல்ல குடிமகனை உருவாக்க சமுதாயத்தின் சிற்பியலான ஆசிரியர்கள் ஆகிய நாம் மாற வேண்டும் என கேட்டு என் உரையை எளிய கவிதையாக்கி நிறைவு செய்கின்றேன். புதிய பாரதம் எழுத்தறிவு திட்டத்தில் சேர்ந்து விடு, அடிப்படை எழுத்தறிவு எண்ணறிவு பெற்றுவிடு, உனக்குள் சிறகுகள் முளைக்க விடு. வாழ்க்கை திறனாம் பொருள் ஆதார அறிவை வளர்த்து விடு, தொழில்நுட்ப அறிவையும் தொடர்ந்து விடு. சிறகில் இறகுகள் தைத்து விடு. அடிப்படை கல்வியை அடைந்து விடு, தொழிற்கல்வியை தொற்ற விடு. ரெக்கைகள் வானில் பறக்க விடு. தன்னம்பிக்கை சிகரம் தாங்கிவிடு, அறிவின் சிகரம் அடையாளமாக்கிவிடு. ஏமாறமையின் சிகரம் ஏறிவிடு. தன்மான சிகரம் தழைக்க விடு, சமூக நல்லிணக்க சிகரம் நடந்து விடு. ஜனநாயக சிகரம் ஜெயிக்க விடு. உனக்காய் சிகரங்கள் காத்திருக்கு, அதற்காய் சிலேட்டை கையில் எடு. உனக்காய் சிகரங்கள் காத்திருக்கு, அதற்காய் சிலேட்டை கையில் எடு. நாட்டை வல்லரசாய் மாறவிடு, புதிய பாரதம் பிறக்க விடு. நாட்டை வல்லரசாய் மாறவிடு, புதிய பாரதம்